5 பணியாரம் 10 ரூபாய் தான். 5 பணியாரம் போதும், அதுவே போதும், சாப்பிட்டு முடிச்சிடலாம். மதியம் லஞ்ச் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? மினி போண்டா இருக்கு, 4 போண்டா 10 ரூபாய். 4 போண்டா 10 ரூபாய். என்ன மேல போக அக்சஸ் இல்லன்ட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க மேலதான் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்ப கேட் போட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்ல. வரும், நாங்க குளிச்சுட்டு போயிட்டு போனாங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து. கள்ளக்குறிச்சி கீழே இருக்கிற வெயிலுக்கு மேல எவ்வளவு பரவாயில்ல. ஆமாங்க, சரிங்களா? இன்னைக்கு குறைமட்டம் மாறணும். எதிர்பார்த்து வந்தோம், பயமானது வந்தோம். அரசியல் வேட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராய மலையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்கு, ஒரு சில அபாயகரமான விஷயமும் இருக்கு. அதை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நிக்கிற இடம் எதுன்னா, கோமிகி முகப்பு தோற்றம், அதாவது கோமிகி அணை இருக்குங்க இல்லையா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கல்வராய மலைக்கு கீழே இருக்கிற கோமிகி அணையோட வியூ பாயிண்ட் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அழகான ரம்யமாக இருக்கும் பாருங்க. கோமிகி அணை ஃபுல்லாவே, ஆனா தண்ணி இருக்குங்கிற நம்பிக்கையில வந்தது, பட் தண்ணி இல்லை, எல்லாம் வறண்டு போயிட்டு இருக்கு. இந்த கோமிகி அணையிலே ஏகப்பட்ட மண்ணு அள்ளி இருக்கிறாங்க பாருங்க. 10 அடி 15 அடி உள்ள மண் வரையும் அள்ளி இருக்கிறாங்க. நம்ம கல்வராய மலைக்கு போயிட்டு இந்த சுற்றுலாத்தல வீடியோவை கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வரநேட்டுக்கும் வழி காமிச்சிட்டு இருக்கிறோம். அது விளக்குங்கள். அப்படியே மேலே ஏறினீங்கன்னா முதல் ஊரே வந்து மேல்பரிகத்துல பருவத்து ஆண்டியப்பர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மாள். இது வந்து இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில். சிவன் கோயில்ல வந்து சுயம்பலிங்கம், அதான் கீழே இருந்து சிவன் வந்துகிட்டு இருக்கு. அந்த சீட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்குள்ளதான் கோயில் இருக்கு. இது நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில். இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில அமைஞ்சிருக்கு. இதோட வரலாறு வந்து அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தள்ளி இந்த மேல்பரிகம், இந்த கிராமத்து மக்களுக்காக வந்து அம்மன் கோயில் ஒண்ணு கட்டிருக்காங்க. அங்க பாருங்க, அந்த வீடியோவும் இந்த சிவன் கோயில் வீடியோவும் ஒன்னா நாங்க ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுவோம். மேல்பரிகம் ஊருக்குள்ள போற வழியில நம்ம வந்துட்டோம். இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கவனமா மட்டும் பாருங்க. அண்ணாமலையார், உண்ணாமலையம்மாள் ஏழுகோட்டை இருந்துட்டு இருக்கு பாருங்க. கம்மம் வந்து மேல்பரிகத்துல இருந்து அண்ணாண்ட குண்டியானத்தம் அந்த ஊர் வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பங்கள், மின் கம்பங்கள் வந்து 100 கம்பங்கள் இருக்கும். இந்த 100 கம்பத்துல 3 பேஸ் லைன் போயிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இந்த மேல்பரிகத்துல இருந்து குண்டியானத்தம் போறதுக்குள்ளேயே இதே ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா, இங்க வந்து அதிகம் வந்து மொபைல்ல டவரும் கிடைக்காது.
மின்சார வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் இந்த 100 கம்பத்துல ஒரு கம்பத்துக்கு ஒரு நம்பர் 1 2 3 இதே மாதிரி ஒரு 100 கம்பத்துக்கு நம்பர் எழுதி வச்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்படும் போது எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த 100 கம்பத்துல ஒரு நம்பர் போடலாம். இது மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்தா பொதுமக்களுக்காகவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மின்சாரத்துறையினரும் இதுல கொஞ்சம் ஈடுபாடு கொடுத்து செய்யணும். மலைவாழ் மக்களோட ஆடு பாருங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. ஆளே இல்லாம அது மாட்டு வந்துகிட்டு இருக்கு, மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா கல்வராமலையில இருக்க பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்கிறதால எவ்வளவு கூட்டம் இருக்கும் பாருங்க. எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில இருந்து வந்திருக்கிறாங்க. என்ஜாய் பண்றாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எங்க இருந்து வரீங்க? எப்பவுமே ஒரு டீமா இங்க வந்து பார்த்ததுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வரும்போது என்ன பாத்தீங்க? வரும்போது இங்க அடிக்கடி வருவோம். ஒரு மாசம் ஒரு டைம் இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? பண்றதுல ஆபத்து தான், நீங்க பண்றதுலாம் அதெல்லாம் வந்து ஆபத்தா இருக்கா? இந்த இடத்துல ஆபத்து கலாச்சாரம் இல்ல, தண்ணி கலாச்சாரம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நிக்கிறோம் பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல அங்க ஒரு பாறை தெரியுங்களா? அந்த பாறை வந்து நல்லா பாருங்க. அந்த பாறை எப்ப வேணாலும் கீழே சரிங்களா, எப்ப வேணாலும் கீழே விழுங்கலாம். நம்ம வந்து ஒரு மேலோட்டத்தோட மட்டும் மட்டும் பாக்குறோம். இது மட்டும் தான் தெரியுது. இந்த பாறை என்னன்றது பாக்கும்போது நமக்கு வந்து சின்னதா தெரியும். அந்த இடத்துல நீங்க நின்று பாத்தீங்கன்னா தனியா ஒரு அடி டிஃபரெண்ட்ல எப்ப வேணாலும் கீழே வேற மாதிரி ஒரு இது ஆனா என்ன ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொன்பரப்பட்டு. இது பெரியார் நீர்வீழ்ச்சி வந்து நல்லா இருக்குங்களா? குடும்பத்தோட வந்தீங்க, ஜாலியா பண்ணிட்டு. ஆமா, கீழ இருந்து வரீங்க. வரும்போது என்னன்னா கோயில் இருக்கு, வளைவுலாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா, பாக்குறது நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்குது. வந்தோம், நீ கல்யாண நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களோட வாழணும், கடவுளை எங்களை அரசியல் சார்பாக உங்களோட திருமண வாழ்த்து. நன்றி. இப்ப இதுக்கு மேல இந்தாண்ட போவீங்களா? உள்ள வீட்டுக்கு இன்னும் போனதில்லை. சிறுவர் பூங்கா இருக்கு, பறவைத்துறை இருக்கு. ஆனா தண்ணி இல்லை, இங்க தண்ணி வந்து முதல் முறையா வந்துருக்கோம். முதல் முறையா சந்தோஷம், ரொம்ப நன்றி. இப்போ பெரியார் நீர்வீழ்ச்சியில நீங்க கடை போட்டுருக்கீங்க. அண்ணாச்சி, மாம்பழம், பப்பாளி,
பலாப்பழம் இதெல்லாம் வந்து உங்க காட்டுல விளையிறாங்களா? இல்ல வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன். இப்போ இங்க மலையில வந்து பலாப்பழம் சீசன் கம்மியா இருக்கு அப்படின்றாங்கல்ல. ஆமா. இப்போ தோட்டம் மரம்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்கேயே பறிச்சு வந்து பண்றாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வாங்கி நீங்க சேல்ஸ் பண்றதால உங்களுக்கு கெயின் அதே எங்களுக்கு லாபம் ஏதோ 15 கிடைக்குது. இப்போ பப்பாளி மாங்காய் எல்லாமே இங்கே மழை உள்ள இயற்கையான பொருள். இயற்கையான ஆமாம், அதாவது மருந்து அடிக்க மருந்து இல்லாம உரம் இல்லாம இயற்கையிலே வருன்றது நல்ல பொருளுங்க. சரி சரிங்க. இப்போ இங்கே நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கூட்டம் வருது. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை செடிக்கும்போது போட்டு வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. ஆமாம், இந்த 2 நாளில் மட்டும் தான் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க. ஆமாங்க. மற்ற நாள்லாம் மற்ற நாளாக வைக்கணுங்க. வேற என்ன நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் குச்சி விவசாயம் மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு என்னங்கம்மா? 1 ஏக்கரா 2 ஏக்கரா விற்கிறோம். அப்படி வச்சுட்டு சரி சரி டேக் போகலாம். நான் இன்னும் நீங்கள் என்ன இதில் எதிர்பார்க்குறேன்? நான் எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா பாலிசு வந்து அதிகமாக விரிவாக பண்ணாக்கா மக்கள் என்ன சிறப்பாக வந்து சேரும். நிறைய பேர் வருவாங்க. மேலே 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 வச்சுனாக்கா இந்த கப்பல் ஓடம் இது வந்து பொம்மை எல்லாம் கட்டினாங்க. மக்கள் குஞ்சிலாம் போட்டாங்க. மக்கள் வந்து அதிகமாக வர சேரும். பெரியார் யூனிவர்சிட்டி இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டினா நான் இருக்கேன். பெரியார் வந்து மேகம்பாடி மாடிப்பட்டுக்கும் கற்று இருக்குது. அது எத்தனை கிலோமீட்டர் போகிற மாதிரி? ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிற மாதிரி. ஆமாம், வண்டியில் போயிட்டு அதாவது குறைச்சி பண்ணுறதுக்கு நடக்கணும். குறைச்சி கொண்டுறதுல போட்டு வண்டி போட்டுட்டு கொட்டு நடக்கணும். இன்னும் நல்லா இருக்கும். அது பெருசாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆமாம், அதை தவிர வேறு என்ன இருக்குது? அது தவிர இல்லைங்க. சிறுவர் பூங்கா இருக்கு. இது ஓடம் இருக்குது. அது இது நிறுத்திட்டாங்க. சிறுவர் பூங்கா மட்டும் இருக்குங்க. தண்ணி இல்லைங்கிறதால படகு போகிறீங்க. நிறுத்திட்டாங்க. சரிண்ணா, ஓகே. பெரியார் நீர்வீழ்ச்சி வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு சுற்றுலாத்தலம். எங்க நீங்க வந்திருக்கீங்க? நாங்க வாணியம்பாடியில இருந்து வந்துட்டு வாணியம்பாடி. ஆனா பாப்பவே நாங்க கருமந்துரம் கருமந்துரம் 85ல இருந்து 96 97 வரைக்கும் கருமந்துரம் தான் ரொம்ப நாள். கருமந்துரம் அப்போ வீட்டு தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த செக் போஸ்ட் போர்டு எதுவுமே கிடையாது. அப்போ தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன். 25 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து எங்க அப்பா வந்து 95ல வந்துட்டாரு. வந்துட்ட போய் வீடு சொந்த வீடு தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் 2005 எல்லாம் காலி பண்ண சொன்னாங்க. இப்போ என் பசங்க எல்லாம் பெருசா அந்த போயிட்டு அந்த ஞாபகத்தை நாங்க வாழ்ந்தது. இல்ல இல்ல என் பசங்க கீழே இருக்காங்க, குடிச்சு போயிருக்காங்க. இன்னொரு பையன் அது தங்கச்சிதான் படிச்சது. ஞாயிற்று பக்கத்து பஸ்ல ஆமா அங்கதான் படிச்சது. 4வது இருந்து படிச்சது. டாக்டர் அவங்க. ஆமா, அது இந்த லோக்கல் தான். நாங்க அது ஒரு ஞாபகமா வந்தோம். அப்பா ஞாபகமா வந்தோம். அந்த 25 வருஷம் கழிச்சு. ஆமா, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கிறதுனால ஞாபகம் வச்சு வந்தோம். சரி சரி ஓகே. ரொம்ப நன்றி. எங்க இருந்து வந்துட்டீங்க? நாங்க ஆக்சுவலி இது எங்க சொந்த ஊர் தான் கர்டாயின் ஹூஸ். அப்பா இறந்த பிறகு நாங்க வாணியம்படி போயிட்டோம். ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் கழிச்சு திரும்ப இப்போ வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் வந்தது. நானு என்ன மேல போக அக்சஸ் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க மேலதான் நல்லா என்ஜாய் பண்ணோம். கேட் போட்டாங்க. இப்ப கேட் போட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்ல. வரும் நாங்க குளிச்சுட்டு போயிட்டே போனாங்க. அப்ப இருந்து ஜாலி இல்ல. இப்ப இல்ல. ஆமா, யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. நாங்க இங்க பார்க் பண்ணிட்டு இங்க குளிச்சுட்டு மேல நாங்க கேர்ள்ஸ் உள்ள போய் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிப்பாங்க. நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. இட் வாஸ் a good memory actually. ஓகே ஓகே. Thank you. देखो देखो மதக் பர்த்டே பேபி அவங்க அதுக்கு இல்லையாமா? எங்க இருந்து வரீங்க? நீர்வீழ்ச்சி நல்லா இருக்கு. ஃப்ரெண்டு கொண்டாட்டமா இருக்கிறீங்க. அப்போ ஜாலியா இருக்குங்க. ஃபால்ஸ்ல தண்ணி வரலன்னு நினைச்சோம். தண்ணி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கீழே விட கொஞ்சம் என்ன ஊருங்கம்மா? நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து வந்தோம். கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. கீழே இருக்கிற வெயிலுக்கு மேல எவ்வளவு பரவாயில்ல ஆமாங்க. சரிங்களா? இன்னைக்கு கிளைமேட் மாறணும். நல்லா இருக்கு. எதிர்பார்த்து வந்தோம். பயமானது இல்ல ஈவினிங் கீழே இறங்குறதுல கிளைமேட் மாறிக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்ணா தண்ணி இன்னும் நல்லா இருக்கு. மழை இல்லாததால கம்மியா வந்துட்டு இருக்கு. நாங்க வருஷம் வருஷம் வருவோம். இது கொஞ்சம் ஏமாற்றமாயிடுச்சு. நீங்க வரும்போதெல்லாம் தண்ணி அதிகமா இருந்துட்டு இருக்கும்போது வந்துருக்கீங்க. இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்ச் ஆகுது. சரி. Thank you.
கிளைமேட் பாருங்க, அப்படியே பயங்கரமா ஊட்டி மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா கிளாமரா அப்பா, பார்க்கவே எவ்வளோ கஷ்டத்தோட வந்து ஒரு இடத்துல உட்காந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போயிருங்க. அப்படி ஒரு ஏரியா இந்த கல்வராயன் மலை. பாருங்க மிளகு செடி ஏற்றி இருக்காங்க பாருங்களேன். மிளகு செடி மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்க. பலா மரத்தில் பாருங்க பலாக்கா. இந்த கோயில் குண்டியானத்தில் இருக்கு. இந்த கோயில் வந்து இப்போதான் நம்ம புதுசாக கட்டி கோயில் கும்பாபிஷேகம் போட்டாங்க பாருங்க. அம்மன் கோயில் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இது டெய்லி கரியாலூர்ல இருக்கு. ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி தான் இருக்கு பாருங்க. 5 பணியாரம் 10 ரூபாய் தான். 5 பணியாரம் போதும், அதுவே போதும், சாப்பிட்டு முடிச்சிடலாம். மதியம் லஞ்ச் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? மினி போண்டா இருக்கு. 4 போண்டா 10 ரூபாய். 4 போண்டா 10 ரூபாய். பலாப்பழம் சூப்பரா இருக்கு பாருங்க. 100 ரூபாய் 150 ரூபா. கம்மி ரேட்டு தான், சீப் அண்ட் பெஸ்ட். வந்த எப்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது பாருங்க. இந்த அம்மாவை நல்லா பாத்துங்க. ராசாத்தி அம்மா கடையில தேன் கிடைக்கும். இங்க தேன் வந்து 500 ரூபாய் தான் 1 லிட்டர். 1 லிட்டரு சுத்தமான தேன். மலை தேன் சுத்தமான தேன் 1 லிட்டர் 500 ரூபாய் தான். ரொம்ப கம்மி தான், பிரைஸ் ரொம்ப கம்மி. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நேரா வெள்ளிமலைக்கு வர்றீங்க. வெள்ளிமலைக்கு வர வழி இல்ல. மலைக்கு வந்து கரியாலூர் கோடை விழா போடுற இடத்துக்கு பக்கத்துலயே தான் இருக்கு ராஜாத்தி அம்மாள் கடை. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பணியாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. கரியாலூர்ல ராஜாத்தி அம்மா கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கடை சின்னதா இருந்தாலும் இந்த டைம்ல பாருங்க 5 பணியாரம் 10 ரூபாய். 2 ரூபா 50 பைசா தான் ஒரு பணியாரம். 2 ரூபா 50 பைசாவுக்கு உங்க ஏரியால எங்கேயாச்சும் பணியாரம் கொடுத்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. இது சட்னி சாம்பார். இது கண்ணுக்கு தான் வரும். போடுங்க. பயங்கரமா இருக்கு. அப்படியே தூக்குங்க. அந்த பாறை உடஞ்சிக்கிட்டு எப்பனாலும் விழும். அந்த பாறை மட்டும் கரெக்ட்.